எனக்கு அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு. எனி பஸ் ஸ்டாண்ட், எனி ரயில்வே ஸ்டேஷன், எனி காலேஜ், அடுத்த ஒரு 500 மீட்டர்ல எனக்கு காலேஜ். நீங்க பப்ளிக் பிளேஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப எங்கேயாவது வழி கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் மேப்புக்கு அடுத்த எஃபெக்டிவான ஒரே வழி தமிழ்நாட்டுல எந்த ஒரு டாஸ்மாக், எந்த டாஸ்மாக்னு சொன்னீங்கன்னா வழி கிடைச்சிடும். சார் அந்த டாஸ்மாக் போய் ரைட், அந்த அங்க ஒரு டாஸ்மாக் இருக்கு லெஃப்ட், இதுதான். டாஸ்மாக் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த லேண்ட்மார்க். முன்னாடி எல்லாம் புதுச்சேரியில சொல்லுவாங்க, போனா ஒரே கடையா இருக்குப்பா அப்படின்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க அதை பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னா மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில இடங்கள்ல 2-3 கடையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல இருக்கு, ஒரு கடை தொட்டு இன்னொரு கடை, அதுல இது கிடைக்கும், இதுல அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த த்ரில்லு போயிடுச்சு. இப்ப அடுத்த த்ரில்லு தேவைப்படுது. என்ன த்ரில்லு தேவைப்படுது அப்படின்னா, இப்ப குடிங்கிறது ஒரு ஒண்ணும் இல்லாத, ஒரு உப்புச்சப்பு இல்லாத சொல்லுவாங்க எறும்பு கடி அப்படின்பாங்க, அந்த மாதிரியான த்ரில்லா போச்சு. சோ அதுல வந்து நான் ரிச்சா சாப்பிடணும், எனக்கு வந்து பிளேவர்டா வேணும், அந்த எண்ணெல்லாம் பசங்க. இப்ப அடுத்த த்ரில்லு தேவை. அப்ப அடுத்த த்ரில்லுன்னு வரும்பொழுதுதான், இப்போ உதாரணத்துக்கு பசங்க பயன்பட பேப்பர் ரோல், கொஞ்சம் பேப்பர் ரோல் இருக்கா, அது என்ன பேப்பர் ரோல்னா, நான் சொல்றது ரொம்ப எளிமையா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சாதாரணமா அது பாக்குறதுக்கு உங்களுக்கு, நீங்க சொன்னீங்க குட்கான்னு சொன்னீங்க, அந்த குட்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா ஒரு A4 ஷீட் மாதிரி இருக்கும். அது அந்த A4 ஷீட்டை நல்லா ரோல் பண்ணி அதுல என்ன ஸ்டஃப் பண்ணுமோ அது ஸ்டஃப் பண்ணி சாதாரணமா பகிக்க வச்சாங்கன்னா, அவங்களுக்கு தேவையா அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே அவன் நினைக்கிற உலகத்துல, அதாவது சுத்தி ட்ரெயின் ஓடினாலும் சரி, கிரேன் ஓடினாலும் சரி, புல்டோசரே பக்கத்துல வந்தாலும் சரி, பூகம்பானாலும் சரி, அவன் அப்படியே அவன் உலகத்துல அப்படியே இருப்பான்.